श्रीशैले दयापात्रं दीपथ्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषड्गोपवाग्मयं सकस्सहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே நாம் கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழியை நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்தினை நிறைவு செய்தோம். இன்று நாம் காண இருப்பது இரண்டாம் பத்து, முதலாம் பதிகம். இந்த முதலாம் பதிகம் ஆழ்வார் பரகால நாயகி நிலையிலே பிரிவாற்றாமைக்காக வருந்துதல் என்ற நிலையில் அமைந்த பதிகம். முதல் பத்தில் ஒருவன் பெறுதற்கரிய பேறுகளில் உயர்ந்த பேறு எம்பெருமானுக்கு செய்யப்படும் தொண்டேயாகும் என்று அறுதியிட்டு கூறிய ஆழ்வார் இந்த இரண்டாம் பத்திலே அவ்வாறு செய்யப்படும் தொண்டிற்கு ஏற்படும் தடைகளை அறுக்கும் வழிகளை சொல்ல முற்படுகிறார். முன் திருவாய்மொழியைக் காட்டிலும் ஆற்றாமை கரைபுரண்டிருக்கும் காரணம் பயில பயில இனியவனாய் இருப்பதுதானே சர்வேஸ்வரனின் தன்மை. கடந்த திருவாய்மொழியில் முதலாம் பத்தில் 10ஆம் பதிகத்தில் 11ஆம் பாசுரத்தில் மணியை வானவர் கண்ணனை தன்ன தோரணியை என்று சர்வேஸ்வரனின் எளிமை மேன்மை மற்றும் வடிவழகை அருளிச் செய்தார். இந்த மூன்றுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தாலே போதுமானது. இப்படி உள்ளபோது இந்த மூன்றும் அவனிடம் எந்தவிதமான குறைகளும் இன்றி இருக்குமானால் அவனை அண்டி அனுபவிக்காமல் இருப்பது இயலாதல்லவோ? எனவே அவனை இப்பொழுதே அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று அடையப்பட வேண்டிய விஷயம் குறித்து ஆழ்வாருக்கு ஆசை ஏற்பட்டது. அப்போது அவனை அணைக்க இயலாத காரணத்தினாலே ஏற்பட்ட பெருந்துன்பத்தை சர்வேசனோடு கலந்து பிரிந்த ஆற்றாமை காரணமாக வேதனை அடைந்த ஒரு பிராட்டி நிலையிலே உரைக்கிறார் இந்த பதிகத்தில். அவள் தனது ஆற்றாமை காரணமாக ஒரு நந்தவனத்திற்கு சென்று அங்கே வாழ்கின்ற பொருள்களைக் கண்டு அவை அனைத்தும் சர்வேஸ்வரனை கிட்ட இயலாத காரணத்தினாலே துன்பப்படுகின்றன என்று எண்ணுகிறார். அவற்றுடன் சேர்த்து தானும் துன்பம் அடைந்ததை இங்கு அருளிச் செய்கின்றார். இத்திருவாய்மொழி ஆழ்வார் பராங்குச நாயகி தலைவியான் தன்மையிலே பாடுவதாகும். எனவே நாரை, அன்றில், கடல், காற்று, மேகம், சந்திரன், இருள், கழி முதலியவற்றையெல்லாம் நோக்கி அவையெல்லாம் சர்வேஸ்வரனாலே வஞ்சிக்கப்பட்டவனவோ என்றும் இப்பொழுது அவனை பிரிந்து பிரிவாற்றாமையிலே பசலை நோய் கொண்டு வாடுகின்றனவோ என்றும் கருதி பாடுவது போன்று சொல்லுகிறது இந்த திருவாய்மொழி. இங்கு முதல் திருவாய்மொழியில் உள்ள ஒவ்வொரு பாசுரத்திலும் தூதுவிட்ட பொருள்களை உரைக்கிறார். நாரை என்பதாலே அது வெண்மையாக உள்ளது. அன்றில் பறவை என்பதாலே வாய் அழகு பெரிந்தவுடன் அது கதரும். அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் வாய் பெரிந்தவுடன் ஐயோ பெரிந்தோமே என்று கதரும்.
கடல் என்பது எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றை உணர இயலாதபடி ஓசை எழுப்பும். காற்று எந்தவிதமான வேறுபாடும் காணாதபடி அங்கும் இங்கும் திரியுமன்றோ. மேகம் நீராக மாறி கீழே நிலத்திலே கடலிலே அப்படியே விழும். சந்திரன் தேய்ந்து வளரும். இருள் என்பது பொருள்களை காண இயலாதபடி செய்யும். உப்பளம் என்றால் கடலிலே ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப ஏறுவதும் விழுவதுமாக இருக்கும். விளக்கு என்றால் விட்டு விட்டு எரியும். இப்படியாக உள்ள தன்மைகள் அனைத்தும் இந்த வஸ்துக்களுக்கு, இந்த பொருள்களுக்கு எப்போதும் இயல்பாகவே உள்ள தன்மைகள் என்று தனது பிரிவாற்றாமை காரணமாக அறியாமல் உள்ள ஆழ்வார் செய்வது என்ன? இவை அனைத்தும் தன்னை போன்றே சர்வேஸ்வரனை பிரிந்து துன்பம் அடைந்தன என்று எண்ணி தான் அவற்றுக்கும் சேர்த்து வருத்தம் அடைந்தார். இப்பதிகத்தில் துக்கத்தில் உள்ளவர்கள் தங்களைப் போன்றே துக்கத்தில் உள்ளவர்களின் கழுத்தை கட்டிக்கொண்டு கிடந்து அழுது தங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்வர். இதுபோன்று இங்கு பராங்குச நாயியாக வரும் தனது கண்ணில் பட்ட வஸ்துக்கள் அனைத்தையும் அணைத்து கொண்டு, நீ இப்படி துன்பம் அடைந்தாயோ, அல்ல நான் தான் அடைந்தேன் என்று ஆழ்வார் கூறுவதாக இந்த பதிகம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணொலி நிறைவு செய்து கொண்டு அடுத்து உள்ள காணொலியில் 2ஆம் பத்தில் 1ஆம் பதிகத்தில் 1ஆம் பாசுரத்தை நாம் அனுபவிப்போமாக. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.